அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த இடத்துல நீ தேவனை விசுவாசித்தாலும் அந்த இடத்துல கர்த்தர் உனக்காக எல்லாம் நன்மையா செய்து முடிப்பார். இந்த விளக்கம் ஒன்றும் புரியல நினைக்கிறேன். இன்னொரு விளக்கத்தை சொல்லிட்டா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமா யுத்தம் செய்ய கிடியோன் ஆண்டவர் அனுப்புறாரு, போய் யுத்தம் செய்யணும். ஆண்டவர் கேட்கிற, ஆண்டவரே ஆளு பத்தாது, குவான்டிட்டி பத்தல, எப்படி நான் யுத்தம் செய்யறது, அங்க போய் எப்படி ஜெயிக்கிறதுன்னு கேட்கிறான். அதுக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் நடத்துறது போ, நான் சொல்றத கேளு. என்ன சொன்னாருன்னா, கையில தீவெட்டியும் என்னது சட்டியும் எடுத்துட்டு போன, நெருப்பு பந்தமும் சட்டியும் எடுத்துட்டு போகணும். அப்படி சில நேரத்தில் ஆண்டவர் சொல்லும்போது அது கொஞ்சம் புரியாம இருக்கும். அந்த யுத்தத்துல ஃபைனலி நான் சொல்றேன், அந்த யுத்தத்துல எதிர்த்து வந்தவர்கள், என்னோட பிரசங்கம் இல்ல, ஆனா உங்களோட ஆவியை விடுதலை ஆக்க, உங்களோட சிந்தை தெளிவடைகிறதுக்காக பேசுறேன். அங்க யுத்தம் செய்யல, ஆனா தேவன் அங்க என்ன செஞ்சாருன்னா, வந்தவர்கள் அவர்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் குத்தி மறித்து போனாங்க. ஹல்லேலூயா. உனக்கு விரோதமாய் வசனம் சொல்லுது, உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த ஆயுதங்களும், சத்தமா சொல்லுங்க, சத்தமா இருக்கே செய்யுங்க, ஹல்லேலூயா, வாய்க்காமல் போகும். உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற ஆயுதங்கள், மனுஷர்கள், உங்களுக்கு விரோதமாய் பகைக்கிற யாரும் அவங்க வெட்கப்பட்டு போவாங்க, நீங்க சந்தோஷமா தான் இருப்பீங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன், ஹல்லேலூயா, வெட்கப்பட்டு போவாங்கயா. நீங்களும் நான் கர்த்தருடைய பிள்ளைகள் வெட்கப்படுவதே இல்லை. ஒரு நாள் ஆண்டவர் கொடுக்க மாட்டாரு வெட்கப்படுவது. இப்ப தேவ பிரசன்னத்துக்கு உங்க மைண்ட் வந்துருச்சு. இப்ப நான் பிரசன்னத்துக்கு போறேன், நல்ல கவனமா கேளுங்க. நாங்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். சொல்லுமா, நாம் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நல்ல விசுவாசமா சொல்லுங்க, நாம் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. நீ வலது புறமோ இடது புறமோ பார்க்காத, நானா ஆசீர்வதிக்கப்பட்டனா. நல்ல வேதத்துல பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை கேட்ட பிறகு தரித்திரம ஐஸ்வர்யவானாய் தேவன் மாற்றினார். ஹல்லேலூயா. பிச்சைக்காரயா, பிச்சைக்காரன் ஒண்ணுமே இல்லை, ஆனா தேவனோட வார்த்தை கேட்டா தேவன் அவனை மாற்றினார். இன்னைக்கு ஐஸ்வர்யமானான உங்கள் தேவன் உங்களை சகல ஐஸ்வர்யத்திலும் உங்களை நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். சுகம் எடுத்துக்கொள்ளுங்க, ஃபேத்ல சுகம் எடுத்துக்கொள்ளுங்க, விசுவாசத்தில் ஏற்றுக்கொள்ளுங்க, விசுவாசத்தில் நம்புங்க, விசுவாசத்தில் அதை நீங்க என்ன பண்ணணுமா, ஆமென் என் ஆமென் என் ஆமென் என்று சொல்லி அதை பெற்றுக்கொள்ளுங்க. நீங்களும் உங்கள் குடும்பமும் உங்கள் பிள்ளைகளும் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென். ஹல்லேலூயா. புதுசா இருக்கு, பாஸ்டர் பேசுறது புதுசா இருக்குல்ல. தேவன் சொன்னார், ஜனங்களை நான் ஆசீர்வதிக்க போறேன், இந்த கிறிஸ்துவின் சமாதானத்தை திருச்சபையை நான் ஆசீர்வதிக்க போறேன், இந்த சபையில நுழையிற எல்லா ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்பட போறாங்க. ஹல்லேலூயா. நாங்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடியாளத்தை பார்த்து, செயல்களை பார்த்து, சூழ்நிலைகளை பார்த்து, பேங்க் அக்கவுண்டை பார்த்து, உன்னுடைய வழிகளை பார்த்து, நீ அதை பார்த்து நீ அதை செய்ய அதை பேசாத, கர்த்தருடைய வார்த்தையை எடுத்துக்கொண்டு பேசு. வசனம் சொல்லுது, நீ வாழாதபடி தலையாகவும் நீ கீழாகாதபடி மேலாகவும் கர்த்தர் மாற்றுவார். தேவனுடைய வார்த்தை தரித்திரனை ஆசீர்வாதமாய், ஐஸ்வர்யவானாக, ராஜாவாக, தளபதியாக, உயர்ந்த ஸ்தலத்துல கர்த்தர் நம்மை நிறுத்த செய்வார். ஹல்லேலூயா. உன்னுடைய ஆலோசனை தேடி உலக ஜனங்கள் வருவாங்க, உன்னிடத்தில்
நம்மளை ஆசீர்வதிக்கிறதுக்கு அவர் ஆசீர்வாதமான தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப அந்த தேவன் ஆசீர்வாதமான தேவன் இல்லைன்னா அவர் நம்மளை ஆசீர்வதிக்க முடியாது. ஹல்லேலூயா. சகலமும் அவர் கரத்தில் அடங்கி இருக்கிறது. எவ்வளவு பெரிய நல்ல தேவன், வல்ல தேவன். ஹல்லேலூயா. அவர் சர்வ வல்லவர். ஹல்லேலூயா. உனக்கு ஒரு நாள், அவருக்கு 1000 நாள். உனக்கு 1000 நாள், அவருக்கு ஒரு நாள். சகலத்தையும் அவருடைய கரத்துல அவர் வாயின் வார்த்தையில் அடக்கி வைத்திருக்கிறார். தேவனால் கூடாதது நம்ம வாழ்க்கையில ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. தேவனால் ஆகும், தேவனால் நடக்கும், தேவனால் எல்லாம் சந்திக்கப்படும். ஹல்லேலூயா. நம்ம தேவன் நம்மளை ஆசீர்வதித்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்க அவருடைய வார்த்தையை கொண்டு வந்திருக்கிறார். தேவன் இன்னைக்கு நம்மள சூழ்நிலைகளை மாத்த போறாரு. ஹல்லேலூயா. நம்ம மைண்ட் செட்டை மாத்த போறாரு, நம்ம எண்ணங்களை மாத்த போறாரு, நம்மளுடைய குண சுபாவங்களை மாத்த போறாரு. இனி வந்த அந்த தரித்திரமான வாழ்க்கை, இருளான வாழ்க்கை, கடன் வாங்குற வாழ்க்கை, பல விதமான தோல்வி படுகிற வாழ்க்கை, வேலையில உயர முடியாத வாழ்க்கை கர்த்தர் இன்னைக்கு மாத்த போகிறார். ஆமென். The Spirit of God help பண்ணுங்க. ஜனங்கள் ஹெல்ப் பண்ணுங்க. ஆண்டவரே மாறட்டும், உங்களுடைய குணங்கள், சுபாவங்கள், ஆவிகள் மாறட்டும். முடியாது என்று சொல்லுகிற நெகட்டிவ் மாறட்டும். இயேசு கிறிஸ்துவினால் என்னால் முடியும். நம்ம சிந்தமா. ஹல்லேலூயா. டாக்டர் சொல்லுவான், உனக்கு கேஸ்ட்ரிக் இருக்குன்னு நீ சொல்லணும், இயேசுவின் தலைமையில அந்த கேஸ்ட்ரிக்கே என்னை விட்டு போயிடுச்சு. அதான் என் விசுவாசம். 18 வயசுல டாக்டர் வந்து சொல்றான், உனக்கு கேஸ்ட்ரிக். அதே டாக்டர் சொல்றேன், சையத்தா பொண்ணாது கேஸ்ட்ரிக், சையத்தா வார்த்தை கம்போல் அப்படின்னா தப்பா தடா தூசி இல்ல. டாக்டருக்கே நான் ஒரு டாக்டர் அட்வைஸ் பண்ணிட்டு வரேன். யார் எந்த மனிதர்கள் சொன்னாலும், ஏன் உன் கண்ணு மண்ணுக்கே கெஸ்டிக் என்கிற கட்டி வெளியே வந்து நீ பார்த்தாலும், இதை காட்டிலும் சர்வ வல்லவர் பெரியவர். அவர்னால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, தேவனால் ஆகாதது ஒன்றுமில்லை. அவர் கட்டளையிட்டார், அவர் சொன்னார், அவர் உன்னோடு கூட இருந்தார், எல்லாம் மாற வல்லதா இருக்கும். தேவன் உங்களோடு கூட இருக்கும். இன்னைக்கு வார்த்தைகள் பாருங்க, நாங்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று தேவன் இன்னைக்கு கிறிஸ்துவின் சமாதானத்தின் திருச்சபையில இந்த வார்த்தை மூலமா நான் உங்களிடத்துல பேச வருகிறேன். வசனத்தை பார்ப்போமாக. 1வது பாயிண்ட்ஸ், தேவனுடைய வார்த்தைகளை கீழ்ப்படிவோம். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவோம். என்ன சொல்றேன்னா எல்லாம் சரிக்கிறீங்க. ஆமென். இன்னைக்கு ஆண்டவரோட வார்த்தை நீங்க கீழ்ப்படிவீங்கன்னா அதை தவிர மேன்மையானது, உயர்வானது, நன்மையானது வேற ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு நன்மையை பெற்ற பிறகுதான் அதோடைய குணங்களை, அதோடைய தன்மைகளை, அதோடைய வேல்யூ என்னன்னு நம்மளுக்கு ஏற்றுக்கொள்ளும், மனசுல புரிஞ்சுக்கணும். ஒரு மனுஷன் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஆகார் என்கிற ஒரு புறஜாதி. ஆகார் வந்து ஒரு ஜென்டால், ஒரு புறஜாதி, தேவ ஜனமே இல்லை. வனாந்தரத்துல ஆகார் என்கிற ஒரு பெண்ணு, பாருங்க, நல்லா பாருங்க, அது நீங்களா கூட இருக்கலாம். வனாந்தரத்துல ஆகாரு தன் ஆட்சியார்னால ஒரு தேவன் வாசம் செய்யற ஒரு குடும்பத்துல வாழ்ந்த ஒரு வேலைக்காரி தான் ஆகார். அது மட்டும் இல்ல, தேவன் வாக்கு பண்ணப்பட்ட ஒரு மனுஷனோடு வாழ்ந்தவர். ஆனா ஆகாரு புறஜாதி. நல்ல கவனமா கேளுங்க. தேவன் செய்கிற காரியம் எண்ணவே முடியாது. ஹல்லேலூயா. வசனம் சொல்லுது, நீ நினைப்பதற்கும் வேண்டுதலா, அதான் ரைட்டு தான். அதுக்குள்ள டிஸ்கஸ் பண்ண என்ன பண்ணுங்க,
அது ஏற்கனவே காதல் குப்பை நிறைய அரைச்சிருக்கு. நீ வேற ஊதி உள்ளுக்கு அனுப்பிடுறது. தெளிவா கேட்கட்டும். நீ வேண்டுவதற்கும் நீ நினைப்பதற்கும் அதிகமாய் இந்த ஆகாரு பிரச்சனை சாரானால வேதனை. நம்ம சாரா ஆபிரகாம் சாரா சில நேரத்துல எல்லாம் நல்லாதான் இருக்கும். நம்ம குரங்கு புத்தி இருக்குல்ல, குரங்கு புத்தி. சிலவங்களுக்கு ஒரு ஹேபிட் இருக்கு. டிராவிங் அழகா வரைஞ்சிருப்பாங்க, இல்லைன்னா போன்ல அழகா மெசேஜ் டைப் பண்ணியிருப்பாங்க. இது கிளாமரா இல்லையே, பியூட்டியா இல்லையேன்னு சொல்லி அந்த அழகான படத்துல குரங்கு மேல என்னாச்சும் ஒரு புள்ளி வச்சிருவோம். அந்த மெசேஜ் அழகா இருக்கும், அதை டிலீட் பண்ணிட்டு குரங்கு மேல மெசேஜ் அது புரியவே கஷ்டம். புரியுதுங்களா நான் என்ன சொல்ல வரேன்னு? இது ஆகாது தன் ஆட்சியார்னால வேதனைப்பட்டு வனாந்தரத்துல போகும்போது கூட வாழ்ந்த ஆபிரகாம் கூட வந்து ஆகாரை சந்திக்கல. நம்ம கூட யாரும் இல்லைனாலும் நம்மளை சந்திக்க ஒருவர் உண்டு. உணருங்க, நான் பேசுறது சும்மா வந்து கதை கேட்டுக்கிட்டு போனீங்கன்னா உங்களுக்கும் அந்த கதவுக்கும் வித்தியாசமே இல்லை. ஒரே கதவு அப்படியே நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, நீங்க அப்படியே உட்காந்து பார்த்து என்ன கதவு நிற்கிறது, நீங்க உட்காந்துருக்கீங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். கதவு மாரி இருக்காது. அவன் ஆகார் கிட்ட தேவன் பேசுறாரு, ஆகார் நீ எங்க போற? நல்ல கவனமா இதெல்லாம் விசுவாசமான காரியம். நீ விசுவாசத்தில் இருந்தாலும் இந்த வார்த்தை, இந்த மகிமை, இந்த வல்லமை என்னன்னு நீ பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. நிறைய பேருக்கு என்ன தேட்டர்ல உட்கார்ந்து இருக்கிறது, அதை ஏக்கோன்னு கேட்டா இன்னும் அழகா பஸ், சூப்பர் பஸ். என்ன சூப்பர் கேட்டு பாருங்க, ஏக்கோன் சூப்பர் பஸ். பிரசங்கத்தை சொல்லாதீங்க. ஆகார் கிட்ட தேவன் வந்து கேட்கிறார். ஆபிரகாம் கிட்ட டீல் பண்ணல, சாரா கிட்ட டீல் பண்ணல, ஆண்டவர் புறஜாதியான ஆகார்கிட்ட வந்து பேசுறாரு. ஆகாரே எங்க போற? இன்னைக்கு நம்மகிட்ட தேவன் பேசுறாரு. அவன் ஏன் கலங்குற? நீ ஏன் கலங்குற? யோ, why you worried? நீ ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ற, ஏன் கலங்குற? நான் உன் தேவன் தானே. இல்ல நீ எல்லாரும் உங்களுக்கு தேவன் தான். ஒரே தேவன், ஒரே ரட்சகர், ஒரே மீட்பர். தாவீதோடு இருந்தாரு, ஹல்லேலூயா. மோசேயோடு இருந்தாரு, ஹல்லேலூயா. கடைசியா நம்மளுக்காக பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தாரு ஒரே தேவன், இயேசு கிறிஸ்து. எவ்வளவு நல்ல தேவன். அது ஆகார் பார்த்து கேட்கிறேன், ஏன் நீ மண்ணாந்தரத்துல தனியா போற? கம்ப்ளைண்ட் பண்ற. அதை சொல்லா, என்னோட நாச்சியார் சாரா என்ன ரொம்ப வேதனை பண்ற. இப்ப நம்ம அந்த இடத்துல இருக்கிறோம். ஆண்டவர் வந்து டீல் பண்ண நம்ம என்ன சொல்லுவோம்? இந்த ஆகார் மேல தான் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். என்ன சொல்லுவோம்? சாரா என்ன வேதனைப்படுத்துற, அப்படிதான் சொல்லுவோம். இப்ப ஆண்டவர் என்ன சொல்லணும்னு நினைக்கிறோம்? நம்ம உங்களை இடத்துல நான் கொஞ்சம் யோசிக்கிறேன். என்ன நினைப்பா, அந்த சாரா புட்டியில படுத்துருந்தாங்க. நான் போயிட்டு சாரா மாரி அந்த வீட்டுல ஆபிரகாம் எதிரி, ஆபிரகாம் உட்காரு, ஆபிரகாம் வெளியே போ, ஆபிரகாம் உழுகுவா, தண்ணி குடி, தண்ணி வை. அப்படிதான் நம்ம கேட்போம். ஆர்டர் பண்ண விரும்பும். எப்சிபா தலை எடுத்து ஆம பஸ்ஸை புட்டு வைக்கிறீங்க, அப்படிதான் நம்ம சொல்லுவோம். ஆனா ஆகார் சொல்றா, அவ என்ன ரொம்ப வேதனைப்படுத்துறா. ஆண்டவர் சொல்றாரு, ஆகாரு நீ மறுபடியும் ஆபிரகாம் வீட்டுக்கு போ. ஆண்டவர் சொல்லிட்டாருன்னா நம்ம என்ன நினைப்போம் நினைக்கிறீங்க? ஆண்டவர் சொல்லிட்டா என்ன நடக்குங்க? நல்லது. ரொம்ப பேர் இதுல நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியுமா எத்தனை இடத்துல முச்சந்தி இருக்குன்னு? வழியே இல்லை. சொல்லிட்டா உங்க தலையெழுத்தா இருக்கட்டும், கையெழுத்தா இருக்கட்டும், ஏன் பாதை எழுத்தா இருக்கட்டும், அதெல்லாம் காட்டிலும் உங்களோட சரித்திரமே தேவன் வேதத்தை வச்சிருக்கிறார். சத்தியத்தை அறிவீர்கள், உங்களை சத்தியம் விடுதலையாகும். ஹல்லேலூயா.
நம்மள சத்தியம் தேவ வசனம் தான் நம்ம விடுதலை ஆகும். இன்னைக்கு நீ ஐஸ்வர்யவானா இருக்கணும்னா சத்திய வசனத்தை நம்பு. உன் வாலெட்ல இருக்கிற மணியை பார்த்து நம்பாத, உன்கிட்ட இருக்கிற சொத்தை பார்த்து நம்பாத, நீ செய்கிற பிசினஸ் பார்த்து நம்பாத, நீ போகிற காரியங்களை பார்த்து நம்பாத. வசனத்தை நம்பு. அந்த வசனம் உன்னை உயர்த்தி உயரமாய் கொண்டு போகும். அதனாலதான் ஆண்டவர் மோசேக்கு சொன்னாரு, நான் உன்னோடு பேசணும், நீ எங்க காத்துரு? சீனாய் மலையில, சின்னாயில. நான் என்ன அப்படியே சின்னாயில இயேசு தேவனை அறிவிட்டு வரும். சீனாய் மலையில மோசே காத்திருந்த போது தேவனை அறிவிக்க வந்தாரு. ஆபிரகாம்கிட்ட சொல்றாரு, நீ மறுபடியும் ஆபிரகாம் வீட்டுக்கு போன்னு. The first Gentile, மொத்த புறஜாதி தேவனோட வார்த்தையை கேட்டு செய்யணும். இன்னைக்கு நம்ம தேவ வார்த்தையை கேட்டு செஞ்சோம்னா, கீழ்படிஞ்சோம்னா, செவி தந்தோம்னா, அவர் சொன்னபடி நம்ம செஞ்சோம்னா, ஆசீர்வாதமான தேவன் நம்மளை ஆசீர்வதிக்க வல்லவராக. நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவர்களையா ரிசீவ் பண்ணுங்க. நான் விசுவாசத்தினால உங்களை தேவனோட வார்த்தைக்குள்ள இருக்கிறேன். ஆசீர்வதிக்கப்படுகிறோம். நாம் தேவனோட வார்த்தையினால் உயர்த்தப்படுகிறோம், கட்டப்படுகிறோம், நம்மளோட சூழ்நிலைகள் மாற்றப்படுகிறோம். ஹல்லேலூயா. எப்படி ஒரு அழுக்கான துணியை வாஷிங் மிஷின்ல போட்டு பட்டனை தட்டி என்னன்னா கொண்ட முடியுமோ கொலரக்ஸ் எல்லாம் போட்டு ஒரு 45 நிமிஷம் அதை சுத்தி எடுத்து அடிக்குதோ, அந்த மாரி இந்த 45 நிமிஷம் பிரசங்கத்தை கேளு. உன்னை தேவன் மாறாக்காமல் உன்னை தலையாக்குவார். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை சுத்தப்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. நம்ம ஆசீர்வதிக்கப்பட போகிறோம். ஹல்லேலூயா. உயர்த்தப்பட போகிறோம். ஹல்லேலூயா. நாம் களஞ்சியங்களை கர்த்தர் மேலும் மேலும் ஆசீர்வதிக்கப்படுகிறார். ஹல்லேலூயா. உனக்கு விரோதமாய் உருவாகிற, பேசுகிற, எதிர்த்து நிற்கிற, உனக்கு விரோதமாய் பழி சொல்லுகிற, உனக்கு விரோதமாய் யுத்தம் செய்கிற, உனக்கு விரோதமாய் எழுப்புகிற எல்லா ஆயுதங்களும் தேவனுடைய வார்த்தையினால் மாறி விசுவாசி. ஹல்லேலூயா. எப்ப நீங்க கஸ்டம்க்கு வேலைக்கு போறீங்க, ஃபர்ஸ்ட் ஆகார் கதை முடிங்க. சார் ஆகார் அங்கேயே இருக்கலாம். கஸ்டம்க்கு போறீங்க, ஒரு பப்பி பார்க்கவே பயங்கரமா இருக்கு. புல்டாக். நீங்க இல்ல, புல்டாக் என்றது ஒரு நாயோடைய பெயர். இப்ப நாய்க்கு விற்கிற பேரை மனுஷனுக்கு விற்கிறாங்க. சிங்கப்பூர் வேலைக்கு முதல் தடவை சிங்கப்பூர் வேலைக்கு போறேன். மேனேஜர் இன்ட்ரோடியூஸ் சார், this is your supervisor ஜிம்மி. நாங்க எல்லாம் ஜிம்மி சரி எடுக்க வருவோம். நிறைய தம்பிட்டால எல்லாருக்கும் மடையில் தான் வரல. இப்ப வேலைக்கு போறீங்க, நாய் புல்டாக் அக்கா நினைக்கிறாங்க நான் ஓடியே போய், நீ ஓடணும் நாய் துரட்டணும், நாய் ஓடணும்னா நீ நாயை துரட்டணும். என்னைக்கு உங்கள் மத்தியில எதிர்த்து நிக்கிற பிரச்சனைகளை, வருகிற எதிர்ப்புகளை, பொல்லாங்க தேவ பிள்ளைகள் எழும்புகிற விரோதங்களை, பகைகளை நீங்க கிறிஸ்துவ நாமத்தினால, நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நீ எதிர்த்து நின்றீனா அது உன்னை விட்டு ஓடி போயிடும். உன்னோட பார்வையிலே, உன்னுடைய அந்த உறுதியிலே, உன்னோட விசுவாசத்திலே தேவன் அங்கே உன் பேர்ல ஒரு ஜெயத்தை கட்டளையிடுவார். அல்லேலூயா. சிலது சினிமா படம் பார்த்துட்டு எப்படி கண்ணு ஏற்கனவே திருட்டு மொழி நம்மளுக்கு இருக்கு. அந்த மொழியில பார்த்தா போறவங்க கூட திருப்பி கண்ணு விட்டு அடிச்சுட்டு போயிருக்கு. அதுல பார்க்காத, கிறிஸ்து என்கிற நாமத்தில அவர் தந்த அதிகாரங்கள்ல பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையில நீ நின்று பாரு. அப்பொழுது உனக்கு விரோதமா எழும்புகிற எல்லா இடங்களும் உன்னை விட்டு விலகி ஓடுகிறோம்.
ஆமென். ஹalleluya, ஹalleluya. பிசாசுகளை, உங்களுக்கு வருகிற தீமைகள், வறுமைகள், உங்களுக்கு வருகிற எதிர்ப்புகள், உங்க வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா போராட்டத்தையும் கிறிஸ்துக்குள்ள அது எதிர்த்து நின்று, கிறிஸ்துக்குள்ள எதிர்த்து நின்று ஜெபம் பண்ணு. போராட்டத்துக்கு மத்தியில ஜெபம் பண்ணு. பாடுக்கு மத்தியில ஜெபம் பண்ணு. எந்த சூழ்நிலை வந்தாலும் நீ முழங்கால் போட்டனா, ஹalleluya, அந்த போராட்டத்தை மாத்தி தேவ பிரசன்னத்தால் நம்மளை நடத்துவார். ஹalleluya. ஆகார தேவன் அனுப்புறார். வந்துட்டேன். ஓகே, நான் முடிச்சிட்டேன். புள்ள கதை முடிச்சிட்டேன். என்ன கதை சொன்ன சொல்றேன். இப்ப திருப்பியும் ஆகார் போறேன். இப்ப ஆண்டவர் சொல்லிட்டார், ஆகாரே மறுபடியும் மரியாவா சாரா வீட்டுக்கு போ, ஆபிரகாம் வீட்டுக்கு போன்னு சொல்லிட்டார். அம்மா என்ன நினைச்சிட்டாங்க, அங்க தேவன் செட்டில் பண்ணிட்டாரு. இப்ப நம்ம அப்பதான் எதிர்பார்ப்போம், அங்க சொல்லிட்டா நடந்துடும். மகளே, உனக்கு வெள்ள காடி, 4 டயர், இன்ஜின்ல இல்ல, போனல்ல ஒரு ஸ்பேர் டயர். இப்படியாக ஆண்டவர் காட்டுகிறார். 1 மாசம் தான் அந்த விசுவாசம். மறு மாசம் கேட்பாங்க, அந்த பாசரா என்ன அப்படி கொஞ்சம் சந்தோஷம் ஆகி போயிட்டாரு, கிடைக்கவே இல்லை. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, நீ தரித்திரமாய் வாழ்றது தேவனுடைய விருப்பமே இல்லை. ஹலோ தேவ பிள்ளைகளை, நீ தரித்திரமாய் வாழ்வது, தரித்திரனா அம்மா அப்பா நான் உன்கிட்ட 10 வழி கேட்கிறேன், நாளைக்கு கொடுத்துறேன், அப்படி வாழ்வது தேவனுடைய சுத்தம் இல்லை, இல்லவே இல்லை. நீ வேண்டிக் கொள்வதற்கும் நீ நினைப்பதற்கும் மேலாய் தேவன் செய்வார். இப்படியாக ஆகார் சொன்ன ஆகார் போறார். வசனம் என்ன காட்டுது, முந்தின சூழ்நிலை காட்டிலும் தேவன் அனுப்புனார் பாருங்க. கொடுமைன்னு சொல்லி சேச்சிக்கு வந்தா, இங்க இன்னொரு கொடுமை. கொஞ்சம் விலைக்கு வேற மாதிரி சொல்றேன், பேசக்கூடாது. ஆகார் போற சாரா வீட்டுல இன்னும் பயங்கரமா கொடுமைப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆகாருக்கு கீழ்படுத்த இன்ன வரைக்கும் இஸ்மாயில் கோத்திரம் ஆசீர்வாதமாய் இருக்கிறது. ஒரு புறக்காதி தேவனுக்கு கீழ்படுகிறாயா? அவன் கீழ்படுறதுனால தேவன் இந்த ஆகாருடைய மூலமாய் பிறக்கப்பட்ட இஸ்மாயில இன்ன வரைக்கும் கர்த்தர் உயர்த்தி வைக்கிறார். கர்த்தருக்கு மகிமைப்படுமா? கைகள் இஸ்மாயில் கோத்திரம் எந்த இடத்துல போக இருக்கிறாங்க, அந்த கோத்திரம் நிறைவாதான் இருக்கு. அப்ப இன்னைக்கு புறஜாதியா இருக்கிற அந்த கோத்திரத்தை தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படிஞ்சு ஆசீர்வதிக்கிறாங்க. நாம் கிறிஸ்துவின் மூலியமாய் தேவனுக்கு பிள்ளையாய் ஒப்பு கொடுக்கப்பட்டுட்டோம்னா நம்ம கீழ்ப்படிஞ்சுமா தேவன் எப்படி ஆசீர்வதிப்பார்? இஸ்மாயில் பேர் ஆசீர்வதிப்பாரா? கூட ஆசீர்வதிப்பாரா? இப்ப வளர்க்கிற பிள்ளை ஒண்ணு, பிறகு சொந்த பிள்ளை ஒண்ணு. எதை நல்லா ரொம்ப பார்ப்போம்? வாசல ஒம்பெடுக்கிறதுக்காக வளர்க்கிற பிள்ளைய பார்ப்பேன். நீங்க ஏன்னா நான் எப்பயுமே தன் பிள்ளைகளை கூட்டி சேர்க்கிற தேவன் நம்ம தேவன். நம்மளை விட்டு விலகிற தேவன் இல்லை. ஒரு நாள் நம்மளை விட்டு விலகவே மாட்டார் கர்த்தர். நம்ம கூடியே அவருடைய வார்த்தையை அனுப்பி பரிசுத்த ஆவியானவர் தந்து நம்மளை பலப்படுத்தி கொண்டே இருக்காங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு உள்ள தலைப்பின்படி முதல் காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். தேவனுடைய வார்த்தைகளை கீழ்ப்படிவோம் அப்படி என்பதை வேதத்துல நான் காட்ட விரும்புகிறேன். டியூட்டனமி உபாகமம் 28ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை முதல் வாசிப்போம். நல்ல கவனமா கேளுங்க. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படியெல்லாம், இங்கே நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படி
எல்லாம் செய்ய நீ கவனமா இருக்கும்படிக்கு செய்யணும். நல்ல கவனமா கேளுங்க. தேவனுடைய வார்த்தை. ஆமென். அல்லேலூயா. பூவா தலையான் போட்டு பார்க்கிற நிலை நம்மளுக்கு இருக்க கூடாது. நம்ம வாழ்க்கையில ஆண்டோட வார்த்தையை ஆப்ஷனா வைக்காதீங்க. ABCD இல்ல. உங்களுக்கு புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? பிரியமானவர்களே, அழகானவர்களே, அழகானவர்களே, வெள்ளையர்களே, கருப்பர்களே, உயர்ந்தவர்களே, கட்டையர்களே, எலும்பா இருக்கிறவர்களே, எலும்பாக இருக்கிறவர்களே, நல்லா கவனமா இதை கேளுங்க. தேவனுடைய வார்த்தைய நீங்க எப்படி இருக்கணும்னா வசனம் சொல்லுது, அது திருப்பி படிக்கலாமா? இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய விதைக்கிற உனக்கு சொல்லுகிற, உனக்கு வெளிப்படுத்துகிற, உன்னோடு பேசுகிற, உனக்கு வருகிற தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தை உங்க வாழ்க்கையில ஏதோ தானமா இருக்க கூடாது. தேவனுடைய வார்த்தை சனிக்கிழமை என்றா மட்டும்தான் தேவனுடைய வார்த்தை அப்படின்னு நினைச்சுனா அப்படி இருக்காதுன்னு சொல்ற. தேவனுடைய வார்த்தைய செய்ய நீ கவனமா இருக்கணும். எல்லட்டா இல்லாம அவர் கண்ணு மூடிட்டே மோட்டர் ஓட்டுற சொல்றாரு, நான் ஓட்டிட்டே போறேன், நீ சொல்லு லெப்ட்ல வரி அவள ரைட்ல அவள நேரா போ, டிராபிக்ல நில்லு, பாலத்தில் சொன்னார். நான் என்ன சொல்லுவேன்? இனி சுடா நட்டு லூசு. அப்படி யாராவது லூஸ் ஆச்சுன்னா நட்டு மரியாதை சொல்லுங்க, அப்புறம் மைக் கூப்பிட்டு அவங்க வீட்டுக்கிட்ட தான். அங்க நிறைய ஸ்பானர் இருக்கு, நட்டு கட்டுற ஸ்பானர். இன்னைக்கு ஆண்டோட வார்த்தைய செய்ய கவனமா இருக்கணும். ஏதோ தானமா இருக்காத. உன் வழிகளில, உன் வாழ்க்கையில, உன்னுடைய ஆத்மால தேவனுடைய வார்த்தை கவனமா இரு. நீ கவனம் தவறுனால தான் தேவனுடைய நன்மையை, ஆசீர்வாதத்தை நீ இழந்து போகிற. நல்ல கவனமா கேளுங்க. உனக்கு தேவ ஆசீர்வாதம் வேணும்னா அந்த வார்த்தையின்படி உணர்ந்து பாருங்க, நினைச்சு பாருங்க, அதை நீங்க ஆராய்ச்சி பாருங்க, அதை யோசிச்சு பாருங்க. அது உங்க வாழ்க்கையில உண்மையா இல்ல உங்க வாழ்க்கையில செய்யாம உணராம இருக்கீங்களா? அதை நீங்க மாற கற்றுக்கொள்ளுங்க. கவனமா இருக்கு. நான் சொல்லுவேன், அம்மா ஆண்டோட வார்த்தை சொல்லுது நீ இதை செய்யுங்க. எவனுக்கு ஓகே பாஸ்டர், ஓகே பாஸ்டர் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. நீங்க செய்யாம தவறி போறீங்கன்னா ஆண்டோட வார்த்தையை நீங்க அலட்சியப்படுத்துறீங்க, ரிஜெக்ட் பண்றீங்க. ஒரு சம்பவத்தை நான் சொல்றேன். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவங்க எகிப்துல அடிமையா இருந்தப்ப, ஸ்லேவா இருந்தப்ப, இந்த இஸ்ரவேல் ஜனங்க அந்த எகிப்துல படுகிற பாடு, வேதனை, கண்ணீர், துன்பம், போராட்டங்களை சிங்காசனத்தில் அமர்ந்திருந்த பிதா கண்டபோது தேவன் கண்டாரு. மோசே அனுப்பி அந்த ஜனங்களை விடுதலை ஆக்குகிறார். பாருங்க, சாதாரண ஒரு பர்சன், பாரோ வீட்டுல வளர்ந்த ஒரு பர்சன், அவன் போய் பேசுகிறான். இந்த அடிமைகளை கர்த்தர் சொல்கிறார் விடுதலை ஆக்கினேன் பாரோ, நீ விடுதலை ஆக்கினேன். அந்த மனுஷனுடைய வார்த்தை பாரோ ஏற்றுக்கொண்டான். அந்த அதிகாரம் மோசேக்கு தெரிஞ்சது இந்த தேவன் இடத்துல. பாருங்க, இந்த காரியத்தை நான் ஏன் சொல்றேன்னா, இஸ்ரவேல் ஜனங்க அந்த வனாந்தரத்துல கடந்து வந்து இஸ்ரவேல் ஜனங்க பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை போய் அடைந்தும் அவங்க பார்க்கிற காரியங்கள்லாம் பல தேசத்துல, எல்லா தேசத்துக்கும் ராஜா இருக்கு, ஆனா இஸ்ரவேலுக்கு ராஜா இல்ல அப்படிங்கறத இந்த இஸ்ரவேல் ஜனங்க போய் சாமுவேல் கேட்கிறாரு, எங்களுக்கு ராஜா வேணும். நல்லா கவனமா நீங்க ஒன்று புரிஞ்சுக்கொள்ளணும். இஸ்ரவேலுக்கு ராஜா தேவன் ஒருவரே. அது அவங்க உணரல. அவங்க சொல்றாங்க, எல்லா தேசத்துக்கும் ராஜா இருக்கு, எங்களுக்கு ராஜா வேணும்.
நீங்க வேதத்தை நல்லா படிச்சு பாருங்க. ஜனங்கள் கேட்டதை தேவன் இல்லைன்னு சொன்னதே இல்லை. அவங்க எதை விரும்புறாங்களோ அதை தேவன் தருவார். ஆண்டு சொன்னாரு சாமுவேலை பார்த்து, அவங்க உன்னை எதிர்த்து நிக்கல, உன்னை மறுதளிக்க, உன்னை இது போராடல, அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, அவங்க என்ன எதிர்த்து நிக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியல நான் உங்களுக்கு ராஜாவா இருக்கிறேன், அவங்களுக்கு தெரியல. அப்புறம் ஒரு வார்த்தை சொல்ற, ஒரு மனுஷனை நீங்க எதிர்பார்த்துட்டீங்கன்னா, ஒரு மனுஷன் மேல நம்பிக்கை வச்சுட்டீங்கன்னா, ஆண்டவர் அந்த சாமுவேலுக்கு சொல்றாரு, அவங்க அந்த ராஜா என்கிற சவுல் அவங்களை துன்பப்படுத்தும். என்னைக்கு மனுஷனுடைய காரியத்தை நீ நம்பலையோ அன்னைக்கு வாழ்க்கையில மனுஷனுடைய தன்மைகள் பார்த்த. என்னைக்கு ஆண்டவரை நீ நம்பலையோ அவருடைய மகிமையும் மகத்துவங்களும் நான் பார்ப்பேன். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையை கவனமாக நீ ஒரு வேலை எப்படி வேணா பயிர்க்கலாம். ஆனா இன்னைக்கு தேவன் சொல்றாரு, அவருடைய வார்த்தையில வசனத்துல கவனமாரு, அதை செய்ய கவனம் உள்ளவராரு, அதை கீழ்ப்படிய, அதை படி செவித்தல, அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ள கவனமாரு. வாசிமா, இன்றைய நாள் உனக்கு விதைக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமா இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால், அவர் சத்தத்துக்கு உண்மையா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. நீ யாரோட சத்தத்துக்கு செவி தரணும்? சத்தமா, அல்லேலூயா. உண்மையா தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிறீங்களா? எல்லாரும் கீழே பைபிள் வேகமா படிக்கிறீங்க. நான் கேட்டுக்கிறீங்க, பஸ் உண்மையா நீங்களா தேவனுக்கு கீழ்ப்படிறீங்க? தேவன் சத்தத்துக்கு காது விளக்க மாட்டேன், அரைச்சிக்கிறது பஸ். சொல்லுங்களா அண்ணே, பீட்டர் அண்ணே, சொல்லுங்க. என்ன ஒரு மாதிரியா என்னை ரசிச்சு பார்க்குறாரு பீட்டர். பாசம் நல்லா இருக்கு, நான் இருக்க முடியும். அவர் கட்டளைகளுக்கு கீழ்படிச்சா நம்மளும் இருக்கணும், எல்லாரும் இருக்கணும். என்ன இல்லையா சார்? இருக்கணும். தேவனுடைய கட்டளைகளை, தேவனுடைய வார்த்தைகளை கவனமா இருக்கு. பிசாசு உன்னுடைய வாழ்க்கையில வராதபடிக்கு தேவனுடைய வார்த்தையில கவனமா இருக்கு. எவனை விழுகலாம், எவனை தள்ளலாம், எவனை பச்சரிக்கலாம், யாரை சிறையில் அடைக்கலாம் சொல்லி பிசாசு வகை தேடுகிறான். கவனமா இருக்கு தேவனுடைய வார்த்தையில. தேவனுடைய வசனத்துல அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர், நம்ம தேவன் யாரு? அல்லேலூயா. உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். எத்தனை பேருக்கு இது புரியுது இந்த வசனம்? எத்தனை பேர் ஏற்றுக்கொள்றீங்க? இது திருப்பி வாசிமாத, உண்மையாய் செவி கொடுக்கப்படும், அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். ஆமென். சத்தமா அல்லேலூயா. நீங்க சொல்றது எப்படி பார்க்கிறீங்க? உன்னை எழுதிட்டு லப்பர்ல அழிப்பாங்க, மாத்தி வேற எழுதிக்கலாம், அந்த மாதிரி இருக்கு. பசங்க புரியல, நாமைக்குரிய புத்தியில பேசுறேன். நீங்க எப்பயுமே ஆப்ஷனா இருக்கீங்க. நான் சொல்றேன் ஆப்ஷன் இல்ல, அதான் ஃபைனல். நோட் யூஸ் ரப்பர். ரப்பருக்கு பேர் என்ன? இரேசர். எலியாசர் இல்ல, இரேசர். யார் கையெல்லாம் அது என்ன லுக்கிட்டோம் ரப்பர் வச்சிருக்கீங்கன்னா இது சத்தியம். கெட்டிக்காரன் அது அவன் வாழ்க்கையில இருக்காது. ஆப்ஷன் வச்சு வாழ்றானா அவங்க சம்திங்கிறோம். நீ ஆப்ஷனோட வாழ்ந்து கொண்டிருக்கிற அப்படின்னா சம்திங்கிறோம். பாஸ்டர் கிட்ட ஆப்ஷன் இல்லை தெரியுமா? ஒரே ஆன்சர் தான். முழங்கால் போடு, கண்ணீரோடு ஜெபம் பண்ணு, கூட நம்மள ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. வசனம் சொல்லுது, கண்ணீரோடு விதைக்கிறவன் அடுத்தது என்ன நடக்கும்? நல்லா இருக்கு கேட்க.
ஆனா ஏன் சுதந்திரத்துக்கு கொள்ள முடியல? பசங்க அழுவுறேன்னு நல்லா நினைச்சு பாருங்க. நீ எது என்ன நினைச்சு அழுவுற? என்ன நினைச்சு உன் கண்ணுல தண்ணி வருது? சும்மா நினைச்சு பாரு. அப்படின்னு அழுவியா? எங்க அப்பா என்ன எப்படி பேசிட்டு என் பாய் ஃப்ரெண்ட் ஹர்ட் தி மெசேஜ் பிரேக் ஆகாரிட்டாரு. நீ அதை நினைச்சாதான் கண்ணுல தண்ணியே வருதே தவிர ஏசப்போட அன்பை நினைச்சு வரதே இல்லையா? ஒரே வேகமா தராங்க. அவங்களும் நிறைய பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். தேவ சமூகத்துல கண்ணீரோடு நீ விதைக்கிறனா அடுத்த ஆப்ஷன் என்ன தெரியும்? அடுத்தது என்ன தெரியும்? உங்க வாழ்க்கையில் நடக்கும்போது கம்பீரமாய் நீ அறுக்க போகிறாய். அல்லேலூயா. அவருடைய வார்த்தைகளை என்ன பண்ணுமா? கவனமாய் இருந்து அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால், உண்மையாய் நீ செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். உன்னை மேன்மைப்படுத்துவார். ஆண்டவர் உயர்த்துவார், கனப்படுவார். உனக்காக ஆண்டவர் நன்மை செய்து முடிப்பார். உன் வாழ்க்கை, உன்னுடைய காரியங்களை கர்த்தர் நிறைவேற்றுவார். தரித்திரமாய் இருக்கிற உன்னுடைய சூழ்நிலை ஐஸ்வர்யமானாய் மாறும். உங்களுக்கு தெரியுமா? இந்த உலகம் செய்ய முடியாத காரியத்தை உலகத்தில் இருக்கிற ஜனங்க செய்ய முடியாத சாதனை ஒரு ஆள் சொன்னா கரெக்டா வரும். எல்லாம் போகுது. சாதனைகள் நானே சொல்றேன். உலகம் செய்ய முடியாதத நீ எங்க நிக்கிறியோ கர்த்தர் உன்னை கொண்டு செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனால் முடியாதது ஒன்றும் இல்லை. ஒன்னொன்னு தெரியுங்களா? நீங்க எங்க இருக்கிறீங்களோ, நீங்க எங்க வேலை செய்றீங்களோ, நீங்க எங்க வாசம் செய்றீங்களோ, நீங்க எங்க ஷாப்பிங் சென்டர்ல சும்மா சுத்திட்டு இருக்கீங்களோ, அங்கே தேவ சமூகம் உங்களுக்கு முன்பாய் பாதுகாத்து கொண்டு. அது நமக்கு தெரியல. சீனை ஏசிட்டான்னு சொல்லி வீட்டுல வந்து அழுதுகிட்டு இருக்கிறேன். உனக்கு தெரியல, உன்னை காக்கும்படி தேவன் தன் தூதர்களுக்கு கட்டளையிட்டு உன்னை காக்கும்படி ஆண்டவர் வைத்திருக்கிறார். உனக்கு தெரியல. கர்த்தர் உனக்கு நன்மைக்கு ஏதுவான காரியங்களை கர்த்தர் செய்து முடிப்பார். தேவன் நம்மளோடு இருக்கும்போது, தேவனுடைய வார்த்தை நம்ம கூட இருக்கும்போது ஆண்டவர் நம்மளை மேன்மைப்படுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் நம்மளை என்ன பண்ணுவாரு? மேன்மைப்படுத்துவார். உன்னை பார்த்து கேட்பார், நீங்க மட்டும் எப்படி சவாய் பண்றீங்க, நீங்க மட்டும் எப்படி வாழ்றீங்க, உங்களுக்கு மட்டும் எப்படி இதெல்லாம் நடக்குது அப்படின்னா 5 எழுத்துதான். ஜே அவரை தவிர வேறு எதுவும் நம்ம வாழ்க்கையில் இல்லையா? அல்லேலூயா. பணம் பெருசா இல்ல, பதவி பெருசா இல்ல, பொருள் பெருசா இல்ல, சொத்து பெருசா இல்ல, டைரி இல்ல. என்னது டைரி இல்லடா? நான் டைமண்டா இல்ல, இந்த பட்டம் எடுப்பாங்க, அது பேர் என்ன? டிகிரி. அது பெருசா இல்ல. இவர் இருந்தா போதும், உன் வாழ்க்கையில பெரிய காரியங்களை கதை செய்யும், பெரிய காரியங்களை சுதந்திரிச்சு கொள்ளுவார். தேவனால் கூடாதது நம்ம வாழ்க்கையில தேவன் ஒன்று வைக்கல, எல்லாம் செய்து முடிப்பார். ஆனா அவரோட வார்த்தைக்கு என்ன பண்ணுமா? செவி கொடுக்கணும். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டோட வார்த்தை நீங்க செவி கொடுத்தீங்கன்னா உங்களை கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். உயர்வார், பிரகாசிப்பார், ஜொலிப்பார், ஷைன் பண்ணுவார். தேவன் உன்னை என்ன பண்ணுவாரா? உயர்த்துவார். அவருடைய சத்தத்துக்கு நீ என்ன பண்ணும்? செவி கொடுத்தாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் உன்னை மேன்மை வைப்பார். ஒன்னு தெரியுங்களா? நான் இது வந்து தீர்க்க தரிசனமா சொல்றேன். ஏன்னா ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு பாஸ்டர் வந்து சொல்லிட்டாரு, தீர்க்க தரிசனமா தேவனோட வார்த்தை சொல்றேன். நீ இந்த புலிப்பிட்டில இருந்து எதை கட்டளையிடுறியோ, எது சொல்றியோ கர்த்தர் செய்வார். ஆமென். நான் சொல்லிட்டா, உன் நிமித்தம் உன் வேலை இடத்துல
நீ வாழ்கிற அரசாங்க மத்தியில உனக்காக அந்த ரூல்ஸ் கர்த்தர் மாற்றுவார். சொல்லுவாங்க கூட, இது முடியாது, இது நடக்காது. எனக்கு 3 வாரம் நான் லீவ் எடுத்துட்டேன், என்னோட வியாதி நான் லீவ் எடுத்துட்டேன். அவங்க சொல்லிட்டாங்க அது வரட்டும், அந்த பர்சன் வரட்டும், அவங்களை டெர்மினேட் பண்ண போறேன்னு அவிசுவாசமான உள்ளவங்க கால் பண்ணி சொன்னாலும் அந்த வார்த்தையை நம்புகிறத காட்டிலும் உயிர் உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நீ நம்பும்போது உன்னை ஆண்டவர் வெட்கப்படுத்த விட மாட்டார். ஹalleluya. இப்படி சொல்றா, இப்படி சொல்றா. இவர் தான் என்னோட முதலாளி. இவரு லெட்டரும் கையுமா இருக்கிறாரு. என்ன வேலை விட்டு தூக்க ரெடியா நிற்கிறாரு. நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி விசுவாசமா வரேன். கம்பெனிக்கு வரதுக்கு முன்னாடி கஸ்டமர்ல நிக்கிறேன். என் கூட வேலை செய்யறவங்க சொல்றாங்க, நீ ரொம்ப சந்தோஷமா போற, அவருக்கு லெட்டரு வேலை தேடு என்கிட்ட இருந்து போக சொல்லிட்டாரு. லெட்டர் என்ன காட்டுற, நான் படிச்சுட்டேன் அப்படின்னு முதல்ல சோதனை கஸ்டமர்ல இருந்து ஆரம்பிக்க முடியும். அடுத்தது கம்பெனிகிட்ட வந்தாங்கன்னா செக்யூரிட்டி கார்டு சொல்லுவாரு, சம்பளமா போஸ் செக்கா ini pesan datang terus pakai dia datang office, jangan masuk dalam project production, jangan masuk pergi office, pakai dia jumpa saya. அதோட அறிகுறி என்ன, அதோடைய நிலை என்ன அர்த்தம் நினைக்கிறீங்க? இவங்க சொல்றதெல்லாம் மேட்ச் ஆகுது. அப்ப நம்ம இருந்து எப்படி இருக்கணும்? அல்பையான சுபாவத்தை இருக்காத, சர்வ வல்லமை உள்ளது. யார் என்ன வேணாலும் சொல்லட்டும், ஏன் இவர் என்ன வேணாலும் சொல்லட்டும், இவரை காட்டிலும் இந்த நாமம் உடையவரை நான் நம்புகிறேன். நான் சொல்றேன், இவர் லெட்டரால இருக்காரு, கேமரால பாத்துக்கிட்டு இருக்காரு, வாரசா இன்னோட முடிச்சுன்னு சொல்லிட்டே இருப்பாரு. நான் வந்துட்டேன், என்ன பாருங்க, ஹலோ மேடம், லெட்டரும் கையுமா இருந்தவரு தேவ பிரசன்னம் என் மேல இருக்கும் போது இவருடைய எண்ணங்கள் மாற்றுவார். ஆண்டவர் இவர் இருதயத்தில் ஆண்டவர் ஒரு மன இறுக்கத்தை, சமாதானம், மன இங்கிலீஷ்ல கேட்கிற அம்மாவுக்குள்ளே தமிழே சொல்லிடுவாங்க, மர்சி, ஒரு இறக்கம், ஒரு தயவு, ஒரு அன்பு. என்னால அவர் என்ன பார்க்கும்போது நான் சொல்றேன், என் ஆண்டவர் மறைச்சு அவரை வெளிப்படுத்துவார். இயேசு பார்க்கிற மனத்துக்கு வாயா, இயேசுவோட அன்பை உணர்றவன் விடுதலை ஆவாயா. இயேசுவை பார்க்கிறவன் பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுவான், தேவன்கிட்ட இரக்கத்தை பெறுவான். அப்ப தேவனோட பிள்ளையாக இருக்கும்போது உலகத்தில் இருக்கிற நீதி என்ன செய்ய முடியும்? உலகத்தில் இருக்க பொல்லாங்க என்ன செய்ய முடியும்? உலகத்தில் இருக்க அதிகாரங்கள் என்ன செய்ய முடியும்? எனக்காய் இந்த மனுஷனுக்குள்ள இருக்கிற எல்லா அதிகாரங்களும் கர்த்தர் மாற்றி போடுறார். கைய தட்டில இன்னைக்கு தேவன் உங்களுக்கு கூட செய்ய போறாரு. உங்க வாழ்க்கையில செய்ய போறாரு, உங்க குடும்பத்துல செய்ய போறாரு, உங்க வேலையில செய்ய போறாரு. இன்று நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் மாற போறீங்க. இதை முடிச்சுட்டு முதல்ல உட்காருங்க. கவலையா போவாங்க, சந்தோஷமா போவாங்க. சந்தோஷமா போவேன். சந்தோஷமா போகும்போது முதல் யாரை சந்திப்பேன்? கடைசியா யார் டிஸ்கரேஜ் பண்ணாங்களோ போச்சா யாருக்கு? எங்களுக்கு. நான் தெரியல, எங்க அப்பா பேர் யாருன்னு தெரியல, அதெல்லாம் பேசாதீங்க. என் தேவன் எனக்காக யாவையும் செய்து கொடுத்தார். அடுத்தது லிப்ட்ல இறங்குவீங்க.
भैया अरे नीलास देगा அப்படினு செக்யூரிட்டி கார்டு இயேசு चिंतावा இயேசு என்ன चिंता பண்ணனால saya terapung kerja you percaya Yesus you put 10 tahun kerja sendiri சொல்லி பாருங்க அவன் இயேசுவை விசுவாசிக்கிறான் உனக்கு விரோதமாய் உருவான ஆயுதங்களை உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்து கர்த்தர் உனக்காக நன்மைகளை செய்து முடித்தார் எண்ணி முடியாதது நீ விசுவாசிக்க முடியாதது உன் வாழ்க்கையில் இல்லாதது கர்த்தர் நடக்கும் வசனம் சொல்லுது ஐயா நல்லா விசுவாசிங்க நடக்க போகுது தேவன் சொல்றாரு செய்ய போறேன்னு சொல்றாரு உங்க குடும்பத்துல செய்ய போறேன்னு சொல்றாரு சில வீடுகளை ஆண்டவர் காட்டுறாரு நான் நிறைய வீட்டுக்குள்ள போகும்போது ஒரு வறுமை ஒரு காணி ஒரு 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 நிறைவு இல்லாமல் இருந்த வீடு ஆண்டவர் சொல்றாரு குறைவா இருக்கிற உன்னோட வாழ்க்கையில நிறைவான இயேசு வந்தார்னா கர்த்தர் உன் குடும்பத்திற்கு சூழ்நிலைகளை தேவன் பெருக செய்வார் நீ துப்பாக்கில் இருக்கிறியா பெட்ரோல் இருக்கிறியா பாஸ்டர் என்ன பாஸ்டர் இப்படி பேசு ஆசீர்வாதம்னு டாபிக் தேவன் தந்துட்டு இதெல்லாம் பேசாம போனா மீன் வாங்க வரலையோ சொல்லி எல்லாத்தையும் கூப்பிட்டு மீனே காட்டாம சின்னதை காட்டணும் என்ன பண்ணுவீங்க எலியாசர் யோசிக்கிறாரு என்ன பாஸ்டர் நம்மளை மாற்றக்கூடிய வல்லமை தேவனிடத்தில் இருக்கிறது நம் சூழ்நிலைகளை கட்டக்கூடிய காரியம் தேவனிடத்தில் இருக்கு ஒன்றுக்கு நீ கவலைப்படாம தேவனோட வார்த்தையை நீ கேட்டு கீழ்ப்படிந்தன்னு சொன்னா கர்த்தர் உன்னை உயர்த்தி அவருடைய மகிமையை வெளிப்படுத்துவார் ஹல்லேலூயா 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 ஆதாமை பார்த்து தேவன் சொல்றாரு இங்க இருக்கிற எல்லாவற்றையும் நீ சுதந்திரத்துக் கொள்ளு ஹலோ தேவன் தந்த வார்த்தைகளை நீ சுதந்திரத்துக் கொள்ளு தேவன் கிட்ட இருந்து வராத காரியங்களை நீ சுதந்திரத்துக் கொள்ளாத வார்த்தைக்கு வெளியே உள்ளதை நம்பிக்கிட்டு இருக்காதீங்க அவன் பொய்யுக்கு பிதாவுமாய் இருக்கிறான் அதை நம்பாத பொய்யான காரியத்தை அறிக்கை செய்யாத ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார் நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும் ஆமென் ஹல்லேலூயா தேவன் சொல்லுகிற வார்த்தை நம்ம மேல வந்து நடக்கும் தேவன் கட்டளையிட்டார்னா ஆண்டவர் சொன்னார்னா பாருங்க மரியாள் சொல்றா வேலைக்காரனை பார்த்து அவர் என்ன சொல்றாரோ அதை செய்யுங்க ஹல்லேலூயா மரியாளுக்கு தெரியுது தேவன் சொன்னா அது ஆகும் என் கூட எத்தனை பேர் இருக்கீங்க தேவன் இங்க உங்கள்கிட்ட பேசுறாரு உங்களிடத்துல பேசுறாரு தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துறார் சமாதானத்தை தர ஆண்டவர் கொடுக்கிற கட்டளை அவர் சொன்னார்னா என்ன நடக்கும் என்ன ஆகும் என்ன ஆகும் சொல்லுங்க என்ன ஆகும் நடக்கும் என்ன ஆகும் தேவன் கட்டளையிட்டா என்ன ஆகும் நடக்கும் ஆப்ஷனே இல்ல வேற ஒண்ணுமே இல்ல ஆண்டவர் சொன்னார்னா அது நடக்கும் நிறைய சொல்றார் தேவன் என்ன சொல்றார் இயேசு என்ன சொல்றார் அதை செய்யுங்க இன்னைக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதை செய்யுங்க நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். ஓகே லூக்கா 11:28 வசனம் பாருங்க. லூக் chapter 11 verse 28. அதற்கு அவர் அப்படியானாலும் தேவனுடைய வார்த்தையை கேட்டு தேவனுடைய வார்த்தை நல்ல கவனமா கேளுங்க. நீங்க தேவனுடைய வார்த்தையை கேட்கணும். யாரோட வார்த்தையை கேட்கணும் சொல்லுங்க. யாரோட வார்த்தையை கேட்கணும்? யாருடைய வார்த்தையை கேட்கணும்? தேவனுடைய வார்த்தையை கேட்டீங்கன்னா நீங்க நன்மை அடைவீங்க. அல்லேலூயா.
ஹalleluya ஹalleluya. சிலவங்க மனுஷனுடைய வார்த்தையை தேவ வார்த்தையை காட்டிலும் மேன்மைப்படுத்துறாங்க. சிலவங்க தேவன் சொன்னதை செய்யறத காட்டிலும், அதை பிராக்டிஸ் பண்றதை காட்டிலும், அதை ஏற்றுக்கொள்றதை காட்டிலும், நாம் விருப்பம் கொள்கிற, நம்ம மதிக்கிறவங்க, நம்ம கூட நம்ம மதிக்கிற ஒரு மனுஷன், அவங்களை நம்புகிறவங்க ஏதாவது சொன்னாங்கன்னா உடனடியா அதை செய்ய முயற்சி பண்றோம். எப்படி ஒரு உதாரணம் சொல்றேன். இப்ப நான் வந்து தீமத்திக்கு பாஸ்டர் எது சொன்னாலும் நல்லதா இருக்கும் அப்படின்னு நான் மனுஷன் நான் சொல்றேன், தீமத்தி இந்த வீடை நீ வாங்கி தீமத்தி, நிச்சயமா அதெல்லாம் உனக்கு நன்மையா விளக்கும் அப்படின்னு ஒரு மனுஷன் சொல்லிட்டு அவன் கேட்டுட்டு ஆண்டவர் பேசுறாரு, தீமத்தி என்னோட சித்தம் அந்த வீட்டுல இல்ல, நீ போகாதன்னு சொன்னா அந்த இடத்துல ஆண்டோட வார்த்தையை அவன் அலட்சியப்படுத்திட்டு நான் பழகின நம்பிக்கை வச்ச அந்த மனுஷங்களை நம்பும் போது அதுதான் சொல்றேன், நீ ஆண்டோட வார்த்தையை என்ன பண்ற, அலட்சியப்படுத்துகிற. தேவனுடைய வார்த்தையை அலட்சியப்படுத்துகிறவன், தேவனுடைய வசனத்தை அலட்சியப்படுத்துகிறவன், தேவனுடைய கட்டளையை அலட்சியப்படுத்துகிறவன் அவன் மேன்மை அடைய முடியாதுயா. அவனை தேவனுடைய வார்த்தை அவனை ஆசீர்வதிக்க முடியாது. யாரோட வாழ்க்கையில, யாரோட குடும்பத்துல தேவனுடைய வார்த்தை இருக்குதோ அந்த குடும்பத்தை தேவன் பரிசுத்த ஆவியின் மூலமாய் இயேசுவின் நாமத்தினால கர்த்தர் ஆசீர்வதிப்பார். தேவனுடைய வார்த்தை இருக்கணும். தேவனுடைய வார்த்தையினுடைய உண்மைத்துவம் இருக்கணும். அவனுடைய வார்த்தை கேட்டு நடக்கணும். லூக்கா வாசி. அதற்கு அவர், அப்படியானாலும் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்து கொள்ளுகிறவர்களே அதிக பாக்கியவான்கள் என்றார். அதிக பாக்கியவான்கள், ரொம்ப பாக்கியம். ஹalleluya. அடுத்த பாயிண்ட் பாருங்க, தேவனுடைய வழிகளை நடக்கும் போது, தேவனுடைய வழிகளை நடக்கும் போது அதை deuteronomy உபாகமம் 5ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை பாருங்க. தேவனுடைய வழியை நடக்கும், தேவனுடைய வழியில நடக்கிறவர்கள், தேவனுடைய வார்த்தைகள், தேவன் காட்டுகிற வழிகள். 5:33 பாருங்க, deuteronomy உபாகமம் 5ஆம் அதிகாரம் 33வது வசனம். நீங்கள் சுதந்தரிக்கும் தேசத்திலே பிழைத்து சுகித்து நீடித்திருக்கும்படி, நீங்கள் ஆண்டவர் காட்டுகிற வழியில நீங்க போனீங்கன்னா ஒண்ணு நீங்க நீடித்திருப்பீங்க, ஃபுல்ஃபீலா இருப்பீங்க, நிரந்தரமா இருப்பீங்க, செழிப்பா இருப்பீங்க. ஆமென். பாருங்க, தெளிவா போடப்படுது, நீங்கள் சுதந்தரிக்கும் தேசத்திலே பிழைத்து சுகித்து நீடித்திருக்கும்படி உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு விதித்த வழிகள் எல்லாவற்றிலும் நடக்க கடவீர்கள். நீங்க ஆண்டவருடைய வழியில நடக்கணும். ஆமென். அல்லேலூயா. நீங்க சொல்லுங்க, நான் ஆண்டவருடைய வழியில நடப்பேன். ஆண்டவருடைய வழியில நம்ம நடக்கணும். தொடர்ந்து பார்க்கும்போது சங்கீதம் 119 1வது வசனத்தை பாருங்க. கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். தேவனுடைய வழியில நம்ம நடக்க வேண்டும். ஆமென். நம்ம எல்லாரும் தேவனுடைய வழியில நடக்கும்போது உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். அதே சங்கீதத்துல 128ஆம் அதிகாரம் 1வது வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்க. இது ரொம்ப முக்கியம். ஹலோ, எனக்கு தான் நீங்க பயப்படுறது இல்லை, சலிச்சு போச்சு எனக்கு. எவ்வளவுதான் சொல்றது? எங்க பாட்டி சொன்னாங்க, ஒரு மாட்டுக்கு ஆனா எத்தனை தடவை நான் உங்களுக்கு சூடு வச்சிருக்கேன். வசனம் சூடு சொல்லு. எங்க மாறி இருக்கீங்களா? நான் மாறவே மாட்டேன். கர்த்தர்
கர்த்தருடைய வார்த்தையில மாறலன்னா யாரையும் அவங்கள விடுதலை ஆக போறாரு? ஆமா, யாரையும் மாறிக்கிறேன். நீ கர்த்தருடைய வார்த்தையில மாறலன்னா யார் உன்னை மாத்த போறா? முடியுமா சிஸ்டர்? முடியுமா? முடியாது. தேவனோட வார்த்தையே. இப்ப நம்ம வீட்டுல ஒரு பானை அழுக்காச்சுன்னா இந்த சோப்பு போட்டு பார்ப்போம். அந்த சோப்பு முடியலன்னா என்ன பண்ணுவோம்? அடுத்த சோப்பை வாங்குவோம். அந்த சோப்பு முடியலன்னா என்ன பண்ணுவோம்? நம்ம வயசானதுங்களுக்கு பாருங்க, சோப்பெல்லாம் தூக்கி ஒரு சைடுல போட்டுட்டு மண்ணை கொண்டு வந்து தேய்க்க பாருங்க, பானையை ஓட்டையாங்க. தேவனோட வார்த்தை இல்லாம எதுனாலும் நம்ம விடுதலை. தேவனோட வசனம் இல்லாம எது சுத்தமாக. தேவனோட வார்த்தை இல்லாம நம்ம எங்க உயர போறோம்? இந்த ஆண்டோட வார்த்தை தான் நம்மள என்ன பண்ணுதுன்னா, சங்கீதம் 128ஆம் அதிகாரம் 1ஆவது வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ, அவருடைய வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். அவருக்கு பயந்து இருக்கணும். கர்த்தருடைய வழியில நீ வாழ்றனா, கர்த்தருடைய பிள்ளையா இருக்கிறனா, அல்லேலூயா, நீ கர்த்தருக்கு பயப்படணும். துணிகரமாய் நீ வாழ, துணிகரமாய் பேச, துணிகரமாய் நீ பட்டா இல்ல எங்க வேணாலும் பறக்கிறதுக்கு. அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைகளுக்கு நம்ம என்ன பண்ணுமா? பயப்படணும். கர்த்தருக்கு பயப்படுகிறவர் அவர் வழிகளை நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். இன்னைக்கு நம்ம ஆண்டவருடைய வழியில நடக்கணும். Walk in the God word. நீ தேவனுடைய வார்த்தையில நடந்தீனா, நீ தேவனுடைய வார்த்தையில வாழ்ந்தீனா, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நீ செய்தீனா, அந்த வார்த்தை உன்னை பலத்தை கொடுக்கும் வாழ. அந்த வார்த்தை உனக்கு ஆலோசனை கொடுக்கும் வாழ. அந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்து நன்மை பெற்றுக்கொள்ளும்படி அந்த வார்த்தை உன்னை ரெகனைஸ் பண்ணும், உன்னை அறிமுகப்படுத்தும். இன்னைக்கு ஆண்டோட வார்த்தை நம்ம எல்லாருக்கும் வேணும். அல்லேலூயா. இந்த 2 பாயிண்ட் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஒரு 10 நிமிஷம் கொடுங்க. 3வது பாயிண்ட் நான் முடிச்சிடுறேன். தேவனுக்கு தசமபாகம் கொடுக்கும் போது நம்ம ஆண்டவருக்கு வேறு சொல்லிட்டு தசம் பாகத்துல தேவனுக்கு உண்மையா இருக்கணும். சத்தம் குறைவா இருக்கு. எல்லாம் ஒரு மாதிரியா வாக்கிங்க. சில சேர்ச் இருக்கு, இங்க ஜோர்ல நான் கேள்விப்படல, ஆனா இருக்குன்னு நினைக்கிறேன். விசுவாசிகள் அங்கத்தினர்கள் சபையில தசமபாகத்தை கொடுக்கலன்னா சேர்ச்சில இருந்து ஒரு லவ் லெட்டர் வரும், ஒரு காகிதம் வரும், ஒரு என்வலப் வரும். நம்மள நல்லவங்க ஜோர்ல இதெல்லாம் வரல. என்னன்னு வரும்னா, நீங்க 6 மாசம் தசமபாகம் போடல, உங்களோட மெம்பர்ஷிப்பை இந்த சபையிலிருந்து நாங்க தள்ளுபடி செய்ய போகிறோம், உங்களுக்கு கிருபையா 2 வாரம் டைம் கொடுக்குற தசமபாகத்தை. நம்ம அதை ஃபாலோ பண்ண வேணாம். வேதம் என்ன சொல்லுதுன்னா, தேவனுக்கு தசம்பாகமும் கொடுக்கும் போது, ஆண்டவருக்கு தசமபாகத்தை நம்ம கொடுக்கும் போது, நல்ல கவனமா கேளுங்க. ஆகாய் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்லி, மல்கியா 3ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்லுது, என் ஆலயத்தில் ஆகாரம் வசனத்தை நல்லா கவனமா கேளுங்க. வசனத்தை கேளுங்க. ஏன் உங்க இருதயம் தேவனோட வார்த்தையை கேட்காதபடிக்கு, தேவனோட வார்த்தைக்கு செவி தராதபடி, தேவனுடைய நன்மையை பெற்றுக்கொள்ளாத இருக்கிறதுக்கு ஏன் நம்ம வாழ்க்கையில தேவனுடைய நன்மை நிறைவு, தேவன் சொன்னத அவரோட வார்த்தையை நம்ம செய்வோம். ஆனால் நான் சொல்றேன் நல்ல கவனமா கேளுங்க. நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில உங்க குடும்பத்துல தேவ ஆசீர்வாதம் தங்கி இருக்கும். நீங்க செஞ்சீங்கன்னா
வசனம் சொல்லுது, மல்கியா 3ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிப்போமாக. என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசமபாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள். தசமபாகங்கள் எல்லாம். ஆமென். நான் இதுல ஒரு காரியத்தை சொல்லித் தரேன். தசமபாகம் என்பது தசமபாகம் என்பது அது உங்களுடைய பணம் அல்ல. நல்ல கவனமாய் கேளுங்க. தசமபாகம் என்பது நீங்கள் சம்பாதித்த, நீங்கள் பெற்றுக்கொண்ட பணம், நீங்கள் கொண்டு வந்த கனிகள் உங்களுடைய. அப்படி அல்ல. தசமபாகம் என்பது அது தேவனுடையது. இப்படி சொன்னா, இப்ப உயிர் மட்டும் ஆண்டவருடையது, பாடி அப்படின்னா உயிர் ஆண்டவர் எடுத்துட்டான்னு வச்சுங்களேன். இப்ப இந்த பாடி இருந்து என்ன பண்ணுவது? டெட் பாடி தான். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஒரு அவயங்கள், ஒரு உரிமை தேவன். நம்ம வாழ்க்கையில் இருக்கிற உயிர் எவ்வளவு முக்கியமோ, உணர்வு எவ்வளவு முக்கியமோ, சிந்தை எவ்வளவு முக்கியமோ, செயல் எவ்வளவு முக்கியமோ, அதே போல தசமபாகம் என்பது அது தேவனுடையது. உனக்கு அதிகாரம் இல்லை, அதன் மேல் நீ ஆளுகை செய்ய, ரூல் பண்ண, டிசிஷன் எடுக்கிறதுக்கு உனக்கு அதிகாரம் இல்லை. அந்த தசமபாகங்கள் தேவனுடையது. அந்த தசமபாகத்தை நல்ல கவனமா கேளுங்க. எலிசா, நாகமான் என்கிற ஒரு மனுஷன் வரான் எலிசாவை தேடி. அவனோட குஷ்டரோகங்கள் சுகமாகும், அவனுடைய அந்த குஷ்டரோகத்தை அவன் ஜெபித்து சுகமாக்கணும்னு அவன் எலிசாவை தேடி வரும்போது ஆண்டவர் சொல்றாரு எலிசா கிட்ட, நாகமான் என்கிற ஒரு குஷ்டரோகி இவனை பார்க்க வரான். அவன் வந்து செல்வந்த, அவன் ராஜா, அவன் வந்து பணக்காரன். அவன் வரும்போது அவன் எதை கொடுத்தாலும் அதை நீ வாங்காத. அவன் ஆண்டவர் சொல்றதை எலிசா கேட்டான். நீங்க ஆண்டவர் சொல்றதை நமக்கு தெளிவா கேட்கணும். நிறைய பேர் எனக்கு கையில் சிலவங்க வந்து எனக்கு லவ் ஆஃபரிங் கொடுப்பாங்க. வீட்டுக்கு ஜாப் பண்ண போவேன். சிலர்கள் அவங்க ஏதாவது காரியம் சொல்லி எனக்கு வந்து லவ் ஆஃபரிங் கொடுப்பாங்க. ஆண்டவர் சமாதானத்தை தரலைன்னா அந்த பணத்தை திருப்பி கொடுத்துருவேன். ஏன் தெரியுங்களா? எலிசாக்கு தேவன் கத்து கொடுத்திருக்கிறார். சில நேரத்துல எனக்கு தேவை நிறையவா இருக்கும், தேவை வேணும், அந்த பணம் வேணும். ஆனா தேவன் சொல்றாரு வாங்காத. ஏன் ஆண்டவர்? என்ன அவன் என்னோட தசமபாகத்தை திருடி வைத்திருக்கிறான், திருட அது தொடாத. புரியுதுங்களா? அதுக்காக அதனால வாங்கல. ஒருவேளை அவங்க வறுமை, அந்த அவங்களுக்கு தேவையான பணமா இருக்காது. ஒருவேளை பாசம் மேல இருக்க அன்புல, பாசம் மேல இருக்கிற ஒரு பிரியத்துல அவங்க என்ன பண்ணுவாங்க, உற்சாகமா எடுத்து போற பாசம் விதைப்போம் அப்படின்னு வருவாங்க. ஆண்டவர் அந்த சூழ்நிலை பார்த்துட்டு சொல்லுவாரு, அவங்கள்ட்ட வாங்க வாங்க சொல்ல வேண்டாம். அவங்க கம்பல் பண்ணுவாங்க, ப்ளீஸ் பாஸ்டர், ப்ளீஸ் பாஸ்டர். ஏன்னா நம்ம ஆவியானோடு தேவனோடு நடக்கிற பிள்ளைகள் ஆண்டவர் பேசுவாங்க. இப்ப நம்ம எடுக்கிற தசமபாகங்களை அது நம்மளுடையதல்ல. சிலவங்க வந்து இந்த தசமபாகத்தை இன்னைக்கு செலவு பண்ணி வீட்டுக்கு காடி காசு கட்டிடுவோம், அடுத்த மாசம் சேர்த்து போட்டுருவோம்னு சொல்றது தவறு. சிலவங்க கணக்கு பண்ணிட்டு இந்த மாசம் பாதி போடுவோம், அடுத்த மாசம் தேவனுடைய தசமபாகத்தை நம்மளுக்கு அதிகாரம் இல்லை, ரூல் பண்ண, அதிகாரம் செய்ய, அதை கொடுக்க கூடாதுன்னு முடிவு எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு ரைட்ஸ் இல்லை. நல்ல கவனமா கேளுங்க. தசமபாகங்கள் ஒருவேளை நீங்க பிசினஸ் செய்யறவங்களா இருப்பீங்க, ஒருவேளை நீங்க வேலை செய்யறவங்களா இருப்பீங்க, ஒருவேளை நீங்க வந்து ஃபார்மரா இருப்பீங்க. ரெண்டு வேதத்துல மொத சாட்சி ஆதாம் காயினும் ஆபேல் ரெண்டு பேரும் கொண்டு வராங்க. ரெண்டு பேரும் கொண்டு வராங்க ஆண்டவருக்கு.
இன்னைக்கு நீங்க எப்படிப்பட்ட தசம்பாகத்தை தேவன் கொண்டு வரீங்க? சிலவங்க கெட்டிக்காரங்க, நம்மள அடிச்சுக்க, நம்மளுக்கு அறிவு கூட தெரியுங்களா? மலேசியால நம்ம பிரதமர் இருக்காருங்க, அவரு மேட்ஸ்ல பாண்டாய், ஆனா அவரை காட்டிலும் நம்ம இன்னும் பாண்டாய். எப்படி தெரியுங்களா பண்ணுவோம்? சிங்கப்பூர்ல வேலை செஞ்சுட்டு சிங்கப்பூர் டாலர் எடுக்கிற நம்ம மணி சேஞ்சில் போய் மாத்தி 300 வெள்ளி 3000 வெள்ளி சம்பளம் எடுக்கிறாங்க. சிங்கப்பூர்ல மலேசியால வந்து காசை மாத்திட்டு 300 ரிங்கிட் போடுவாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க? 300 apa? Dia orang sudah lupa RMS, sudah lupa. Itu padam, rubber padam. இப்ப என்னோட கேள்வி வந்து, அழகான அருமையான பிள்ளைகளை நாளைக்கு சிங்கப்பூர்ல போய் ஒக்க சென்டர் வந்தாமி வாங்கி மலேசியா காசு 10 வெள்ளி எடுத்து கொடுங்க. அவன்கிட்ட siapa mau coba? Woka Center, Batami. You ambil 10 ringgit bagi. உங்களுக்கு தெரியுமா, ஒரு நாள் நான் வந்து மேடன் போன வருஷம் போனேன். மலேசியா காசு கொடுத்துட்டேன். அவன்கிட்ட வாங்கின அந்த என்னமோ ஒரு சட்டை அது பார்த்து திரும்பி வாங்கிட்டான். saya main duit lagi besar dari lu punya Malaysia punya duit. ரொம்ப அவமானம் ஆச்சு. பாரு நம்ம காசு எப்படி பிடிச்சிட்டாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க, தேவன் நம்மள எந்த இடத்துல நம்ம உயர்த்தி வச்சிருக்காரோ, எந்த காரியத்துல நம்ம நடத்துகிறாரோ, எந்த இடத்துல ஆண்டவர் நம்மளை பயன்படுத்துறாரோ, அந்த இடத்துல இருந்து தேவனுக்கு நம்ம உங்களுடைய சிந்தை பாய்சன் ஆகிறதுக்கு சாத்தா சுத்திக்கிட்டு இருக்கான். தேவனை எந்த அளவினா புதிய ஏற்பாடு சொல்லுது, தேவனை எந்த அளவினால் நீ கனப்படுத்துகிறீரோ அந்த அளவினால் அவர் உன்னை சொல்லுங்க படிக்கல வசனத்தை அவர் கனப்படுத்துவார். இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? வசனத்தை மாத்திக்கிறோம். இன்னும் பியூட்டியானது என்னதுன்னா, கிறிஸ்தவங்கள்ட்ட ஒரு கெட்டிக்காரத்தனம். அது அவங்களுக்குன்னு பேசப்படும் போது ஒண்ணுமே தெரியாது அவங்களுக்கு. அது மற்றவங்க பேசுறோம், ஐ அம் பெர்ஃபெக்ட். நீ தாயின் கருவில் உருவாகும் போதே தேவன் உன்னை அறிந்து கொண்டார். தசம்பாகங்கள் கர்த்தருடையது. எலிசா கிட்ட சொல்றாரு, நாகமானுடைய எந்த நன்மையும் பெறாத. அல்லேலூயா. சில நேரத்தில் ஆண்டவர் சொல்லுவாரு என்கிட்ட, இத கொஞ்சம் கவனி என்றாரு. நம்ம கூட இருக்கிறது ஒண்ணு சொல்லுவோம், அவங்க கொஞ்சம் கவனிச்சு பாருங்க பாஸ்டர், நல்லா சபைக்கு தருவாங்க. இத பேச்சு கேட்கறதா அவர் பேச்சு கேட்கிறதா? அவங்களால வருகிற நன்மை, நாகமான் மூலமா வந்த நன்மை கேஆர்சிக்கு தொல்லையாயிருச்சு. எலிசா வாங்கல, ஆனா கூட இருந்த ஊழியக்காரர் போய் வாங்கிட்டு வந்து எங்கடாவது இவர் ஏதாவது கேட்பார்னு சொல்லி அந்த கேமால அவர் போய் ஒளிச்சு வச்சுக்கிறார். எலிசா கேட்கிறாரு, இதான் நேரமா பொன்னும் பொருளும் தேடுகிறது. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஆண்டவருடையதை தயவு செய்து தசம்பாகம் கர்த்தருடையது. அதுல தேவனுக்கு விதைக்கிறத நிச்சயமா கட்டாயமா ஆண்டவருக்கு விதைங்க. அதோடைய மகத்துவங்கள் மகிமை மேன்மையில நீங்க காண்பீங்க. அல்லேலூயா. என்னோட தசம்பாகத்துல நான் விதைத்த தசம்பாகத்தை சிங்கப்பூர்ல வேலை செய்யறது இன்ன வரைக்கும் ஆண்டவருக்கு விதைத்தத இன்ன வரைக்கும் ஆண்டவர் என்னை வெட்கப்படுத்தவே இல்லை. இன்ன வரைக்கும் ஆண்டவர் என்னை வெட்கப்படுத்தவே இல்லை. ஒரு 2 வாரம் முன்னாடி ஒரு பாஸ்டர் வந்து சொல்லிட்டு இருந்தாரு, ஒரு சகோதரி வந்தாங்க. அந்த சகோதரி வந்து அந்த பாஸ்டர்கிட்ட ஏடிஎம் கார்டு கொடுத்தாங்க. அந்த அளவுக்கு ஆண்டவர் என்னை உயர்த்தினாங்க. அப்பதான் நான் உட்காந்து யோசிச்சுருக்கேன், இந்த சபையில் ஒரு சகோதரி வந்துட்டு
கிரெடிட் கார்டு போக்கெட் தான் வச்சிருக்கேன். யாரும் வந்து கேட்டுறாரு, யாருக்கு கொடுக்க மாட்டேன். பாஸ்டர், இந்த கிரெடிட் கார்டு 1 month 1005 நீங்க செலவு பண்ணலாம். நீங்க ஊழியத்துக்கு போறீங்க, நீங்க எதுக்கெல்லாம் ஊழியத்துக்கு போய்க்க வச்சுங்க பாஸ்டர். நான் சொன்னேன், எனக்கு பயத்தை உண்டாக்கிட்டாங்க. இப்படிப்பட்ட விசுவாசம், ஐயோ அப்படின்னு இதெல்லாம் உடுத்துறோம் அப்படின்னு இன்ன வரைக்கும் வச்சிருக்கேன். அந்த அளவுக்கு கர்த்தருக்கு உண்மையா நீ தரும்போது உன்னை கர்த்தர் பெருக செய்வார், கர்த்தர் உயர்த்துவார், உன் தேவைகள் எல்லாம் சந்திப்பார். நீ திருடுன, நீ எடுத்து வைத்த காலத்தை காட்டிலும் கொடுக்கும் போது நடக்கிற அடையாளம் வித்தியாசங்களை நீ பார்ப்ப. நீ ஆண்டவருக்காக தேவனுடைய நாமத்தை விட. இந்த சபையில் ஒரு அம்மா வேலைக்கு போல, அவங்க வேலைக்கு போகலாம். எங்களோட பழைய திருச்சபையில் நாங்கள் அந்த ப்ராக்டிஸை செய்திருக்கிறோம். அதை வந்து இந்த சபையில் வரும்போது அந்த அம்மா கிட்ட நான் சொன்னேன், அந்த அம்மா சில காரியம் சொல்லும்போது நான் சொன்னேன், அம்மா உங்கள் பையன் உங்களுக்கு ஒரு 300 வெள்ளி கொடுக்குறாரு, இல்லை 1000 வெள்ளி கொடுக்குறாரு வீட்டு செலவுக்கலாம். அந்த 1000 வெள்ளியில் ரிங்கிட்ல நீங்கள் 100 வெள்ளி தசமபாகத்தை போடுங்கம்மா. நான் சொல்றேன், அந்த 900 வெள்ளியில நீங்க சேவ் பண்ணத்தக்க, நீங்க வாங்குற அந்த பொருட்கள் நிறைவேறத்தக்க கர்த்தர் உங்களை நடத்துவார்கள். நான் சொல்லி அந்த தாயார் விசுவாசமா மாசம் மாசம் ஒரு தொகையை போடும், 120 வெள்ளி போடுவோம். அவங்க என்கிட்ட வந்து சொன்னாங்க, பாஸ்டர் நான் தசமாக போடும்போது அந்த மாசம் முடியும் போது எல்லாம் முடிஞ்சு போயிடும். ஆனா இப்ப நான் தசமாக போடுறேன், எனக்கு குறைவுகள் அல்ல, எனக்கு நிறைவா சேர்த்து வைக்கிறேன். அவங்க வேலைக்கு போல, ஆனாலும் அவங்க மகன் கொடுக்கிற அந்த பணத்தை வீட்டு செலவு, வீட்டு ஜாமான், வீட்டு பொருள் 1200 120 உண்மையா போடுவாங்க. தசம்பாகம் என்பது கர்த்தருடையது. கர்த்தருடைய தசம்பாகத்தை உண்மையா, இன்னைக்கு சில பேர் சபைக்கு என்னால சபைக்கு வர முடியல சொல்லி தசமாக அவங்க சம்பளம் எடுத்தானே நம்மளோட சேர்ச் அக்கௌண்ட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. அங்கே பேனர்ல சேர்ச் அக்கௌண்ட் என்வலப்ல இருக்கு, சேர்ச் உடனடியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நான் அவங்களுக்காக ஜெபம் பண்ணுவேன். கர்த்தாவே அவங்க விதைத்த தசம்பாகத்தை ஆசீர்வதி. காரணம் என்ன தெரியுமா? உன்னோட தசம்பாகம் நீ விதைக்கிற தாய்ஸ் அது தேவனுடைய, அதை நீ சுதந்திரிச்சு கொள்ளாத, அதை மேல் கை வைக்காத, கண்ணீடாத, ஆசைப்படாத. இப்ப பாருங்க, வீட்டு சேவா நீ ஒரு மாசம் கட்டலன்னு ஓனருக்கு மெசேஜ் பண்ணுங்க, என்ன சொல்லுவாரு சொல்லுங்க, என்ன சொல்லுவாரு? வீடு வேற வீடு பார்த்துங்க. காடி காசு 3 மாசம் கட்டாம இருங்க, 4ஆம் மாசம் டிராக்ல போயிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் நம்மளுக்கு புரியுது. ஏன் அந்த வசனம் நம்மளுக்கு புரிய மாட்டேங்குது? யாராவது என்ன கோபமா இருக்கீங்களா? மனைவி தான் இருக்காங்க, அவங்க போடுறாங்க தசமாக. தசமாக உண்மையா இருக்கு. கர்த்தருடைய மகிமை, அவருடைய ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொள்ளணும். வசனம் தெளிவா போட்டு பாருங்க. என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசபாகங்களை எல்லாம் பண்ட சாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பல கனிகளை திறந்து, உங்களுடைய ஆசீர்வாதம் நல்ல கவனமா கேளுங்க, உங்களுடைய ஆசீர்வாதம் பூமியிலிருந்து அல்ல, வானத்தை திறந்து பல கனிகளினால். முதல்ல வேகமா பேசுனீங்க. நாங்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நீங்க இப்ப கொண்டாட்டமா இருக்கா? கொண்டாட்டமா இருக்கா? ஐயா, உங்களை தேவன் ஆசீர்வதிக்க போறார். தேவன் உங்களை நிரப்ப போகிறார். உங்களுடைய வாசல்கள், உங்களுடைய வழிகளை கர்த்தர் பெருக செய்வார். Don't do a mistake. இது மறுபடியும் உங்களோட தவறை செய்து கொண்டு நீங்க தேவனோட ஆசீர்வாதத்தை இழக்காதீங்க. நாம் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். உன் தசபாகத்தை தேவனுடைய பண்டக சாலையில் வந்து பண்ட சாலையிலே கொண்டு
கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தில் பல கனிகளை திறந்து இடம் கொள்ளாத மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேன் என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் சோதிக்கிறபடி நான் பிரசங்கம் பண்ணல. தேவனுடைய நன்மையை பெற்றுக் கொள்ளணும்னா ஆண்டவருக்குள்ள விதைக்க வேண்டிய தசம்பாகத்தை உன்னுடைய திருச்சபையில் சிலவங்க இன்னொன்னு சொல்லுவாங்க. இது என்னோட ஊழியத்தில் ஆரம்ப ஊழியத்தில் பார்த்துருக்கேன். நான் என்னுடைய தாய் சபை என்னுடைய சொந்த ஊர்ல இருக்கு. நான் தசம்பாகத்தை அங்க போடுகிறேன், சரிங்களா? அதனால நான் இங்க தசம்பாகம் போட மாட்டேன் அப்படின்னு ஆண்டவர் தெளிவா என்ன சொல்றாருன்னா, நீ வாசம் செய்கிற, நீ வாசம் பண்ணுகிற, நீ எந்த இடத்துல இருக்கிறியோ அந்த இடத்துல தேவனுடைய நன்மைகளை, தேவனுடைய அடையாளங்களை, தேவனுடைய கிருபைகளை, தேவனுடைய வழிகளை செய்யும்படி ஆண்டவர் நம்மளை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. இது மனுஷன் சொல்லி கொடுத்தது. ஒரு தாய் சபையில, நான் வளர்ந்த சபையில, நான் அங்கத்துல இருக்கிற சபையில. ஆனா வேதம் என்ன சொல்லுதுன்னா, நீ எங்க வாழ்றியோ நீ அங்கதான் விதைக்கணும். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? இல்ல ஓகேயா? புரியுது? காதுல ஓகே கிளியராச்சா? ரொம்ப பேர் கடைசிக்கிட்டு இருக்கு காதுல. நீ எங்க வாசம் செய்யறியோ நீ அங்கதான் விதைக்கணும். ஆனாலும் ஒருவேளை உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கு, நோ பாஸ்டர் ஐ மஸ்ட் ஃபிளஷ் தேர் பிகாஸ் அந்த சபை கொஞ்சம் ஏழ்மையான சபை, என்னோட தசபாகத்தை அங்கே நான் இது பண்ணுறேன்னா வெரி குட், அது நான் தரசேன். ஆனாலும் வேதத்தின்படி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால, வேதத்தை நம்ம கற்றுக் கொடுக்கறதுனால நான் என்ன சொல்கிறேன், நீ எங்க வாசம் செய்கிற. இந்த சபையில் எத்தனை பேர் மனைவி மாதிரி இருக்கீங்க? கேட்டு மனைவி தாய் மாதிரி எத்தனை பேர் இருக்கீங்க? மனைவி அவங்களுக்கே டவுட், நான் மனைவியா? தாய் மாதிரி எத்தனை பேர் இருக்கீங்க? பெண்கள் எத்தனை பேர் இருக்கீங்க? கையை தூக்குங்கக்கா. அவங்களுக்கே டவுட், பெண்கள் சொன்னா அவங்களே ஜெசிகா. ஓகே, உங்க வீட்டில் இருக்க ஆண்கள் சரியா எடுக்கிற சம்பளத்துல அதுல ஒரு பாதி அவங்க அம்மா வீட்டுக்கு கொடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? என் கேள்விக்கு மிகுந்த மதிப்பு பெற்ற சார் என்ன சொல்றாங்க, என்ன பண்ணுவீங்க? கொடுத்துட்டு அங்கேயே போய் சாப்பிடு. ஆமா தானே? இன்னைக்கு ஆண்டவருடைய தசம்பாகம் அது தேவனுடைய தாய்ஸ். புதிய ஏற்பாடு எப்படி கற்றுக் கொடுக்குதுன்னா தசம்பாகத்தை, பழைய ஏற்பாடு சொல்லி 10ல் ஒரு பாகம். ஆனா புதிய ஏற்பாடு என்ன சொல்றா, உற்சாகமா கொடுக்கிறவங்களுக்கு மத்தியில தேவன் பிரியப்படுறார். இப்ப தசம்பாகம் நீங்க என்ன உற்சாகமா போட்டுட்டு இருக்கீங்க? வசனம் சொல்றது உற்சாகமாய் கொடுக்கிறவர்கள் மத்தியில தேவன். இப்ப இன்னொன்னு இதை சொல்லிடுறேன், தெரியல, இது ஒரு கூட்டத்தை பார்த்தாலும் தெரிஞ்சிச்சு. தசம்பாகம் 300 வெள்ளி, திருப்பி 300 வெள்ளி தான் வருது. யார் 300 வெள்ளி போடாம இருக்கீங்க? போட்டுருக்கேன். என்ன பண்றது, 200 வெள்ளி எழுதி போட்டு 100 வெள்ளி பில்டிங் ஒர்க் அப்படிங்கிறத தசம்பாகத்துல போட்டிருக்கா. இது உன்னுடைய பிரயாசம், நீ தருகிறது, நீ கமெண்ட் பண்ணது. புரியுதுங்களா? சிலது நம்ம பிரதமரை காட்டிய கணக்கில் உங்க புலி தசம்பாகத்துல கொஞ்சம் திருடி நான் சேர்ச்சி பில்டிங் கொடுத்தேன், நான் சேர்ச்சி ஏற்பாடு கொடுத்தேன். நீ சேர்ச்சி ஏற்பாடு கொடுத்த அது உன் காசை கொடு. சரிண்ணா, முக்கியா உண்மைதானே? தசம்பாகத்தை எடுத்து கொடுக்கிறது கேட்டா நான் பிரைஸ் பண்ணிட்டேன். என் தசம்பாகம் கர்த்தருடைய. நாங்க இந்த எங்களோட குடும்பம் தசம்பாகத்தையும் விதைக்கிறோம், பில்டிங் ஃபண்டும் கொடுக்கணும் விதைக்கிறோம்.
தசம்பாகத்திலிருந்து திருடி விதைக்கிறோம். தசம்பாகத்திலிருந்து எடுத்து நாங்கள் விதைக்கிறோம். தசம்பாகம் என்பது தேவனுடையது. பில்டிங் ஃபண்ட், சபையுடைய தேவைகள், சபையோட பொருளாதாரம், அது உன்னோட விசுவாசத்தால் விதைக்கிற சபையை தாங்குற. வேதம் சொல்லுது ஊழியக்காரனுக்கு அப்படின்னா சபைக்கு ஊழியக்காரனுக்கு நீ ஒரு கிளாஸ் தண்ணீர் கொடுத்தீனா செய்தினா நீ ஆண்டவருக்கு கடன் கொடுக்க. நீ ஆண்டவரை தேவையை சந்திக்கிற, நீ ஆண்டவரை கனப்படுத்துற, நீ ஆண்டவருக்காக செய்யற. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சில விசுவாசிகள் நான் பார்த்திருக்கிறேன், கடைக்கு விடுவாங்க, சார் போய் காஃபி குடிக்கலாம், தண்ணி குடி. ஏன் சாட்சி சொன்னாலே இங்க ஏதாச்சும் சொல்லிட்டுனா இங்கெல்லாம் ஒன்றும் பேசுறது சிரிச்சுக்கிட்டு இருந்து வீட்டுக்கு போறாங்க. அவங்க வீட்டுக்கு அங்க இங்க கொடுக்கல அவங்க பிரசனத்தில் சொல்லுவீங்க, என்னையே மாதிரி இங்கெல்லாம் ஒன்றும் சொல்ல சிரிச்சுட்டு இருக்கு. அங்க போயிட்டு குடிச்சிட்டு போங்க, அப்புறம் பிரசனத்தை சொல்லுவீங்க. அவங்க வீட்டுக்கு போனா தண்ணி கொடுக்கவே இருக்கு. நினைக்கிறீங்களா? அவங்க வீட்டுக்குலாம் போனா அவங்க தான் பாஸ்டர். நான் விசுவாசம். ஆண்டவருடைய தசம்பாகத்தை பண்டக சாலையில் இருந்தாங்க. அது உங்களுக்கு 30, 60, 100 குடும்பத்தில் தேவன் பெருக்கத்தை கொடுத்தார். அல்லேலூயா. கடைசியாக பிரவோஸ் 3ஆம் அதிகாரம் 9, 10 வாசிச்சு முடிப்போமாக. உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதல் பலனாலும் கர்த்தரை கனப்பண்ணு. கர்த்தரை கனப்பண்ணு. அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். பூரணமாய் ஃபுல்ஃபில். நீ ஆண்டவரை கனப்பண்ணினா ஃபுல்ஃபில். அப்படின்னா என்ன தெரியுங்களா? குறைவே உங்க வாழ்க்கையில் இருக்காது. உங்க வாழ்க்கையில குறைவு இருக்காது. ஏன் உங்க வாழ்க்கையில குறைவு இருக்கு தெரியுங்களா? ஏன் உங்களுடைய சூழ்நிலை மாற முடியல தெரியுங்களா? கர்த்தருக்கு சாட்சியா சொல்றேன், பேங்க் கடன் கூட என் குடும்பத்துல குறைஞ்சிட்டே வருது. என் மனைவி போன வருஷம் 6ஆம் மாசம் அவங்க காடி கட்டி முடிச்சிட்டாங்க. முடிச்சு போன மாசம் காட்டினேன், புது காடி எடுக்குமா அந்த காடி கொடுத்துரு. இல்லை நான் காடிக்கு சொந்தக்காரனா இருக்கிறேன், சொந்தக்காரியா இருக்கேன், எனக்கு கடைக்காரனா மாத்தாதீங்க. எங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லா சூழ்நிலையும் கர்த்தர் மாத்துற. எல்லா கடனும், வீட்டு காசு எல்லாத்தையும் ஆண்டவர் எங்களோட தேவைகள் எல்லாம் சந்திச்சுட்டு இருக்கிறதுக்கு தேவ பலன், தேவ ஆலோசனை எங்கள் மேல இருக்கு. நீங்க ஆண்டவருடைய ஆலோசனை வார்த்தையின் படி நின்றீங்கன்னா குறைவுகள் மத்தியிலும் கர்த்தர் உங்களை நிறைவுபடுத்துவார். உங்களை கர்த்தர் பெருக செய்வார், ஆலோசனை தருவார். நான் 2 நாள் மணிக்கு ஒரு சிஸ்டர்கிட்ட சொன்னேன், லாபான் யாக்கோப்பை ஏமாத்திக்கிட்டே இருந்தான், சீட்டிங் பண்ணிக்கிட்டே இருந்தான். 21 வருஷம் 21 இயர்ஸ் லாபான் யாக்கோப்பை சீட்டிங் பண்ணான். 21 வருஷம் யாக்கோப்பு லாபான்ட்ட வேலை செஞ்சா ஒரு 5 காசு கொடுக்கல. அந்த ஏமாற்றத்தை யாக்கோப்பு கிட்ட ஆண்டவர் பார்த்தனால ஆண்டவர் யாக்கோப்பு சொல்றாரு, நீ போய் லாபான்ட்ட சொல்லு, இனி இந்த பண்ணையில இந்த ஆடுகள் மத்தியில புள்ளி புள்ளியா பிறக்கிற ஆடுலாம் எனக்கு சொந்தம், நாமளா பிறக்கிற ஆடுலாம் உனக்கு அப்படின்னா. லாபான் சொந்த மாமா, அம்மாவுடைய அண்ணன். அவன் நினைக்கிறான், இந்த யாக்கோப்பு எவ்வளவு முட்டாளா இருந்தா இன்னைக்கு நம்ம செய்யும் போது ஜனங்க சொல்லுவாங்க, இவ்வளவு முட்டாளா இருக்கிய, இப்படி ஏமாந்து போறிய. கர்த்தர் சொல்லுகிறத நீ கீழ்ப்படிந்தனா அந்த இடத்துல தேவன் உயர்த்துவார். யாக்கோப்பு போய் சொல்றான் லாபான்ட்ட, புள்ளி புள்ளியா பிறக்கிற ஆடெல்லாம் எனக்கு. லாபான் நினைக்கிறான், முட்டாளா இருக்காங்க. சரி, நடந்தது என்ன தெரியுங்களா? தேவனுடைய வார்த்தை யாக்கோப்பு மூலமா நிறைவேறுது. பிறக்கிற ஆடுகள் எல்லாம் புள்ளி புள்ளியா பிறகுது. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவருடைய ஆலோசனை கேட்டீங்கன்னா எல்லாம் கர்த்தர் மாற்றுவார். ஆமென். எழுந்து வரணுமாய் ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரை நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், தேவனால் நான் ஆசீர்வதிக்கப்பட ஒப்பு கொடுக்கிறேன். எல்லா கண்களும் மூடி, ஆண்டவரே இனி என் வாழ்க்கையில உடைய ஆசீர்வாதத்தை நான் காண போகிறேன். எல்லா கண்களும் மூடி திருவிழா ஆராதனைக்கு ஆண்டவரே உடைய ஆசீர்வாதத்தை நான் சுதந்திரித்துக் கொள்கிறேன். இந்த சபையில ஆண்டவரே வந்த உடைய வார்த்தை